இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் மிகவும் பிரபலமான இயக்குனரும் நடிகருமான எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு பிறந்தநாள். ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 13 வருஷமா உதவி இயக்குனராக இருந்திருக்காருங்க. இந்த 13 வருஷத்துல அவரு உதவி இயக்குனராக பணியாற்றிய படம் வந்து பாத்தீங்கன்னா 4 படம் தாங்க. ஆசை, உல்லாசம், கிழக்கு சீமையிலே, சுந்தர புருஷன். நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வாலி திரைப்படத்தின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இயக்குனரா அறிமுகமானார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. எஸ்.எஸ். சக்கரவர்த்தி அவர்கள்கிட்ட நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் முதல்ல சொன்ன கதை, அஜித் அவர்கள்கிட்டயும் சொன்ன கதை எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா குஷி திரைப்படத்தோட கதையும் வாலி திரைப்படத்தோட கதை. இந்த 2 படத்தையும் சொல்லிட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குஷி திரைப்படத்தை தான் டைரக்ட் பண்ணணும், அதுல வந்து அஜித் அவர்கள் நடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த கதையை சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம அஜித் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா குஷி திரைப்படம் வந்து ஸ்டோரி ஓரியன்டட்ல வருது, அதாவது கதையை பேஸ் பண்ணி வர்றதுனால அந்த படத்தை அப்படியே ஓரம் கட்டிட்டு இருக்காருங்க. வாலி திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள அதிக அளவுல உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்குது. அந்த வில்லன் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டா வரும், அதுவும் டெஃப் அண்ட் டம் கேரக்டர். சோ இந்த டெஃப் அண்ட் டம் கேரக்டர் நடிச்சா நம்மளோட கதாபாத்திரம் பெரிதளவுல பேசப்படும், படமும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நம்ம அஜித் அவர்கள் இந்த வாலி திரைப்படத்தோட கதையை செலக்ட் பண்ணாரு. சோ குஷி திரைப்படத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜித் அவர்களுக்காக முதல்ல எழுதப்பட்ட கதை தான். அதுக்கு அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்களோட கால்ஷீட் கிடைக்காதனால நம்ம விஜய் கிட்ட ஓகே பண்ணி குஷி திரைப்படத்துல விஜய் அவர்களை நடிக்க வச்சிருக்காரு இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். எஸ்.ஜே. சூர்யா அவர்களை ஒரு இயக்குனரா மாத்தது நம்மளுடைய அஜித் சார் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்களை ஒரு நடிகராகவும் மாத்தினது, ஒரு நடிகராகவும் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் தான் அப்படின்றது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். வாலி, குஷி, இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூ அப்படின்ற ஒரு படத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சாரை வச்சு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் டைரக்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்திருக்காரு. படம் பூஜை எல்லாம் போடப்பட்டு அஜித் சார் அவர்களையும் ஜோதிகா மேடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து வெளியிட்டுட்டாங்க, நியூ படத்தோட டீம். ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில வந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு அஜித் சார் சொல்லியிருக்காரு. இந்த நியூ படத்துல ஒரு கிளைமேக்ஸ் சீன் வரும், நீங்க இப்ப அந்த படம் பார்த்தா கூட தெரியும். கிளைமேக்ஸ்ல அந்த சின்ன பையன் வந்து சிம்ரன் கிட்ட நிறைய வசனம் பேசுவான் இல்லைங்களா, அஜித் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த சின்ன பையன் பேசுற மாதிரியான வசனங்களை கட் பண்ணிடுங்க, அந்த வசனங்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா எஸ்.ஜே. சூர்யா சார் என்ன சொல்லியிருக்காரு, இல்ல அப்படி பண்ணோம்னா கதையோட கண்டென்ட் போயிடும், அந்த டைலாக அந்த சின்ன பையன் தான் பண்ணணும்னு எஸ்.ஜே. சூர்யா அவர்களும் புடிவாதமா இருந்திருக்காரு. சோ நம்ம அஜித் சார் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லி பார்ப்பாரு, முடியலாம் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு. அதனால என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா சரி இந்த படம் எனக்கு செட் ஆகாது, நீங்க ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வேற நடிகர்கள் எல்லாம் போயிட்டு அவங்க கிட்ட எல்லாம் கால் ஷீட் கிடைக்காம திரும்பவும் அஜித் சார் என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த படத்தை நீங்களே நடிங்க அப்படின்னு வந்து எஸ்.ஜே. சூர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் அவர்கள் அப்படின்றது தாங்க உண்மை. நடிகன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் எடுத்த உடனே கேமரா முன்னால போய் நின்று நடிக்கலிங்க. நாம ஒரு இயக்குனர் ஆகணும்னா அதுக்கு 13 வருஷம் முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கிட்டு உதவி இயக்குனரா பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இயக்குனரா மாறணும். அப்போ ஒரு நடிகன் ஆகணும்னா நாம அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் இருக்கணும் இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 2001, 2002 இந்த 2 வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா கூத்துப்பட்டையில போயிட்டு நடிப்பு வந்து கத்துக்கிட்டாரு. அதே போல டான்ஸு, ஃபைட்டு, கராத்தே இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு இந்த நியூ திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 2004 இந்த நியூ திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதுக்கப்புறம் இயக்குனரா வலம் வந்த எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடிகரா தன்னுடைய இயக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா நியூ, அன்பே ஆருயிரே அந்த மாதிரி 2 திரைப்படங்கள்ல வந்து நல்ல ஒரு ஹிட்டான நடிகராகவும் ஒரு இயக்குனராகவே வந்து வலம் வராருன்னே சொல்லாங்க. ஸோ இந்த நியூ, அன்பே ஆருயிரே அதான் இந்த 2 திரைப்படத்திலையும் இவரோட நடிப்பு பெரிதளவுல பேசப்பட்டது. அதாவது யதார்த்தமான ஒரு நடிகரை வந்து நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியுதுப்பா. எஸ்.ஜே. சூர்யா வந்து பாத்தீங்கன்னா படபடன்னு பேசுறாரு, ஆனா அவரோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கு. இருந்தாலும் இவர் நடிப்புலயும் அந்த டைரக்ஷன்லயும் ஒரு சில குறைன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால் அவர் எடுத்த திரைப்படங்கள்ல கூட டபுள் மீனிங் அதிகமான வார்த்தைகள் வந்து சேர்க்கப்படுறது, அதிகப்படியான கவர்ச்சி காட்டப்படுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா இயக்கக்கூடிய திரைப்படங்களையும் அவர் நடிக்கக்கூடிய திரைப்படங்களையும் காட்டப்பட்டது. குறிப்பா இந்த நியூ திரைப்படத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா கிரண் வரக்கூடிய காட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உச்சகட்டமான ஆபாச காட்சிகள்லாம் வந்தது. சென்சார் போர்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்சிகளை குறிப்பிட்டு நீக்கினாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயமா இருந்ததுன்னே சொல்லாங்க. சோ அப்படியெல்லாம் ஒரு சர்ச்சைக்குள்ளான இயக்குனராகவே தமிழ் சினிமாவில்
வலம் வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள்னே சொல்லாங்க. ஒரு கட்டத்துல இந்த நியூ படத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ் எல்லாம் ஆச்சு எஸ்.ஜே. சூர்யா மேல. அதாவது ஒரு குறிப்பிட்ட சீனை வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஓகே சொல்லிட்டு படத்துல அது எடுக்காம விட்டுக்கிறாரு. திரும்பவும் சென்சார் போர்டு ஆபீசர் அந்த படத்துக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. சோ அவரோட ஆபீஸ்க்கு நேரடியா போயிட்டு தன்னோட செல்போனை எடுத்து அடிச்சிருக்கிறாரு அந்த சென்சார் போர்டு லேடி ஆபீசர் மேல. சோ இந்த சம்பவத்துல அவர் அரெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க எஸ்.ஜே. சூர்யா சார. சோ அந்த கேஸ்ல இருந்து தன் தரப்பு வாதத்தை முன் வச்சு வெளியில வந்து அந்த மாதிரி சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய படாத கஷ்டம் எல்லாம் பட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகரா இருக்கக்கூடிய நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தாங்க. நியூ இந்த 2 திரைப்படத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய நடிகரா நம்ம எஸ்.ஜே. சூர்யா வலம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற இயக்குனர்களோட திரைப்படத்துல இவர் நடிக்கும் போது தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்ததுன்னே சொல்லாங்க. சோ இவரோட டைரக்ஷன்ல இவர் நடிச்சப்ப நல்ல பாப்புலர் ஆனாரு, நல்ல ஹிட் ஆனாரு, பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நடிகரா வலம் வந்தாருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்வனின் காதலி, திருமகன், வியாபாரி, நியூட்டனின் 3ஆம் விதி இந்த மாதிரி படத்துல வந்து வெவ்வேறு இயக்குனர்களோட டைரக்ஷன்ல இவர் கதாநாயகனா நடிக்கிறப்போ இந்த படம் எதுவுமே வந்து சரியா ஓடல, எல்லாமே வந்து ஒரு பிளாப் திரைப்படமா தான் இவருக்கு அமைஞ்சதுன்னே சொல்லாங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில இருந்து இயக்குனரா வந்து வெளியில வந்துட்டாருன்னு சொல்லலாம். அதே போல நடிகராவும் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸை அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் நடித்த திரைப்படங்கள் சரியான கதைக்களம் அமையாததுனாலும் இவரோட நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு கதை அமையாததுனாலே வந்து பாத்தீங்கன்னா இவர் தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேட் லக் உண்டான ஒரு நடிகரா தமிழ் சினிமால வலம் வந்தார்னே சொல்லாங்க. சோ இவர் இந்த மாதிரி தோல்வி திரைப்படங்களை கொடுத்துட்டு இருந்த காலகட்டத்துல நம்மளையும் தமிழ் சினிமா மக்கள் வந்து பெரிய நடிகர் மாதிரி கொண்டாட மாட்டாங்களா, நம்மளையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டா தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாட மாட்டாங்களான்னு ரொம்பவே ஏங்கிட்டு இருந்தாருக்காருங்க. சோ அந்த மாதிரி இவரோட ஏக்கத்தை போக்குற வகையில அமைஞ்ச திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த இறைவி திரைப்படம். இந்த இறைவி திரைப்படத்தின் மூலமா நம்ம இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஒரு நடிகரா கம்பேக் கொடுத்தார் அப்படின்னே சொல்லாங்க. ஒரு குடிகாரனா இந்த படத்துல, அதே போல ஒரு தோல்வி அடைந்த இயக்குனராகவும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பட்டையை கிளப்பிச்சுன்னே சொல்லாங்க. அதுக்கு அடுத்து அந்த ஸ்பைடர் திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸை மட்டும் இல்லைங்க, தெலுங்கு ஆடியன்ஸ் கூட அப்படியே நம்மளோட அந்த ஃபிங்கர் டிப்ல அவர் கட்டி போட்டாருன்னே சொல்லாங்க. அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சைக்கோ கதாபாத்திரம் எல்லாருமே மிரள வச்சுன்னே சொல்லாங்க. எல்லாரையும் அழவிட்டு அவர் சைக்கோ மாதிரி சிரிப்பா இருப்பாருங்க அந்த இன்டர்வல் பிளாக்ல. சோ அந்த ஒரு காட்சியில வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த 10 வருஷம் நடிகரா வலம் வந்து தோல்வி அடைந்த அத்தனை கம்பேக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீன்ல நான் என்ட்ரி கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெருமையா இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு ஒரு பேட்டியில நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். சோ அந்த அளவுக்கு இவருக்கு பேர் வாங்கி கொடுத்த திரைப்படம்னா இந்த ஸ்பைடர் திரைப்படம் தாங்க. எந்த நடிகர் அவர்களோட இயக்குனரா தான் தமிழ் சினிமால வலம் வந்தாரோ அதே நடிகருக்கு ஈக்குவலா ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்ச திரைப்படம்னா மெர்சல் திரைப்படம். சோ இதுல வில்லனா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஈக்குவலா ரொம்பவே மேத்தி இருப்பாருன்னு சொல்லாங்க நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாநாடு, சிம்பு அவர்கள் கூட நடிச்ச இந்த மாநாடு திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லாங்க. சோ காமெடி கலந்த ஒரு வில்லனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தமிழ் சினிமாவில் வலம் வர ஆரம்பிச்சாருன்னே சொல்லலாம் இந்த மாநாடு படத்துக்கு அப்புறம். இது எல்லாத்தையும் மீறி நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட நடிப்பு ஹீரோவே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு படம் கொண்டு வந்து விட்டுருக்குன்னா அது மார்க் ஆண்டனி திரைப்படங்க. இந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, இந்திய சினிமா அளவுல ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டை உருவாக்குச்சுன்னே சொல்லாங்க. இத்தனை பேருக்கும் புகழுக்கும் உண்டான நம்மளுடைய எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இதுவரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்றதாங்க ஒரு உண்மை. எதுக்காக இவர் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்டோம்னா இவர் 20 வருஷத்துக்கு முன்னாலே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை வந்து சொன்னாருங்க. என்ன காரணம்னா தமிழ் சினிமாவோட வளர்ச்சிக்காகவும் தமிழ் சினிமாவில் என்னோட பங்குக்காகவும் நான் கல்யாணமே பண்ணிக்காம நடிப்புக்காக என்னோட வாழ்க்கையை நான் தியாகம் பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ நடிப்பு மேல இவர் வச்சிருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், சினிமா மேல இவர் வச்சிருக்கக்கூடிய காதல், நமக்கு குடும்பம் குழந்தைன்னு வந்துட்டா நம்மளால பிசினஸ்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, தொழில கவனம் செலுத்த முடியாது அப்படின்றதுக்காகவே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாகவும் தன்னுடைய பங்கை வகிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர் இயக்குனர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தாங்க. சோ அவருடைய பிறந்த நாள்ல கடவுள் இன்னும் அதிகப்படியான அவருடைய லட்சியங்களுக்கு வழிவகுக்கணும், தொடர்ந்து அவர் இன்னும் மிகப்பெரிய நல்ல திரைப்படங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவரோட சேர்ந்து நம்ம கடவுளை வேண்டிப்போம். நன்றி நன்றி நன்றி.